காலை வணக்கம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம் வரும். காலை வணக்கம் டி சௌமியா அவர்களே. ஓகே, இன்னைக்கு உங்களோட பளிச் ட்ரெஸ்க்கான காரணம் என்ன? பளிச் ஏன்னா நான் ஒரு குழந்தைத்தனமா ஃபீல் பண்றேன். குழந்தையா இருக்கிறவங்க எல்லா கலர்ஸும் போடுவாங்கல்ல, சோ நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணனால இப்பலாம் போட்டுருக்கேன். ஓகே, ஒரு லிபர்ட்டி உங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கூட ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, ஒரு கிண்டர்கார்டன் கிட் மாதிரி இருக்கு. கரெக்ட். இன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லான கிண்டர்கார்டன் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் இல்லையா? யாக்கா கிண்டர்கார்டன்லாம் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதனா பெரிய PhDயா இல்ல இன்ஜினியரிங் சீட்டா? அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. கரெக்ட். மத்தவங்களோட மனசை வந்து கரெக்டா நீங்க பிரதிபலிக்கிறீங்க. கிரேட். ஆனா வந்து ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு டே வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து குழந்தை பருவம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னாலும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் நாம வந்து இன்னைக்கு நம்மளுடைய கேரக்டரோ நம்ம ஆட்டிடியூடோ பாத்தீங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட வயசுல சொல்லுவாங்க இல்லையா, 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 5 வயசு அந்த 7 வயசு 3 வயசு இந்த பீரியட் தான் பாத்தீங்கன்னா நம்மள வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா எல்லாம் சொல்லுவாங்க கிண்டர்கார்டன் அப்படின்னால ஹாப்பினஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த குழந்தைக்கும் வந்து ஒரு செட்டப்க்கு போறோம், வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பியெல்லாம் இருக்காது, ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு, என்ன அது ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷம் வெளில மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வர வேண்டிய பால்லாம் வந்துடும், எனக்கு வேண்டிய அந்த குடுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, நான் லைட்டா அழுத சீன் போட்டாலே போதும், என்ன எல்லாருமே கொஞ்சத்துக்கு ஓடி வந்துருவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அதை விட்டு வெளில ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப்ல டீச்சர்ஸ்லாம் ரொம்ப முறைப்போட இருந்தாங்கன்னா எப்படி அந்த குழந்தை கத்துக்கும் திருப்பியும் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்ட். அதாவது அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் டே அவுட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? அது வந்து கொஞ்சமாவது கலர்ஃபுல்லா இருக்கணும், அவங்க வந்து வெல்கமிங்கா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து பேச போறோம் ஆன் கிண்டர்கார்டன் டே. சோ இத பத்தி பேசுறதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா வந்து சொல்லுவாங்க ஒரு ஸ்கில்லாம் கத்துக்கிறதுக்கு இந்த வயசு வேணும், ஏன் கிண்டர்கார்டனுக்கே 3 வயசுக்கு அப்புறம் தானே போக சொல்றாங்க. பட் குழந்தைய பிறந்தோடனே வந்து அதாவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோடனே வந்து இந்த யோகாஸ்லாம் வந்து ட்ரெயின் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, தெரியும்ல? கரெக்ட். சோ அந்த மாதிரி ஒரு யோகா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ உடல் நலத்திற்கான அற்புதமான ஒரு பயிற்சியை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நமது முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் இன்றைய நமது வாழ்க்கை முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்திருக்கிறது. இரவு 7 மணிக்கெல்லாம் நமது முன்னோர்கள் உறங்கச் சென்றார்கள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஆலய வழிபாட்டிற்கு செல்லும்போது கூட சில மைல் தூரம் நடந்து சென்று அவர்கள் குளிக்கக்கூடிய முறைகளுக்கு கூட நிறைய முறைகளை அவர்கள் வகுத்திருந்தார்கள். பாதங்கள் நனைந்து குளத்தில் மெதுவாக இறங்கி பாதங்கள் கால்கள் இடுப்பு பகுதி வரை நனையுமாறு அவர்கள் சில நேரம் நின்றுவிட்டு அதன் பிறகுதான் அந்த குளத்தின் உள்ளாராக அவர்கள் மூழ்கி குளித்தார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தலை வழியாக வெளியேறுவதை அவர்கள் உணர்ந்தார்கள். இது மாதிரி ஆலய வழிபாடுகளின் பொழுது கூட பல இடங்களில் உடலில் திருநீர் பூசுவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். இன்னும் நமது பெரியவர்களெல்லாம் மதிய உணவு, காலை உணவு, இரவு உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது சாப்பிட்டு முடித்தவுடன் இந்த வயிற்று பகுதியை தேய்த்து விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அவ்வாறு தேய்க்கும் பொழுது ஒரு ஏப்பம் வருவதை நாம் பார்த்திருப்போம். நம்ம விளையாட்டாக சொல்லுவோம், வாரு பெருசு இருக்க மாட்டாமல் சாப்பிட்டுட்டு வயிற்று தடவிட்டு ஏப்பம் விடுதுன்னு விளையாட்டாக சொல்லுவோம் நம்ம. ஆனால் அதில் என்ன அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது என்றால் இந்த வயிற்றில் அதாவது தொப்புளை சுற்றி வர்ம புள்ளிகள் அமைந்திருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை உடலுக்குள் செலுத்துவதனால் அந்த வெப்பமானது உடல் வயிற்றுப்பகுதிக்குள்ளாராக சென்று உணவு நன்கு செரிமானம் ஆகிறது. இப்படி பல நல்ல விஷயங்களை நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள். ஆக இந்த பயிற்சி நாம் தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உடல் தேய்த்தல், செல்ஃப் மசாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதாவது நம்முடைய ஆற்றலை எடுத்து நாமே நமது உடல் உறுப்புகளுக்குள்ளாராக செலுத்தும் பொழுது அந்த ஆற்றல் உள்ளே சென்று உடலிலே உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் குறைகிறது என்று அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த உடல் இறுக்கம் எதனால் ஏற்படுகிறது என்றால் காலையிலிருந்து மாலை வரை நாம் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறோம். அலுவலகங்கள், கல்விக்கூடங்கள், தொழிற்சாலைகள், இப்படியாக பல இடங்களிலே நாம் வேலைகள் செய்யும் பொழுது மன இறுக்கம், கோபம், சண்டை, கவலை போன்ற காரணங்களினால் மன இறுக்கத்தினால் உடலிலே உள் உறுப்புகளில் சிறிய 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 முடிச்சுகள் எல்லாம் விழுகிறது. அந்த முடிச்சுகள் உள்ளுக்குள்ளாராக இருந்து கொண்டு நரம்புகளில் இருந்து கொண்டு சீவகாந்த தடைகளாக மாறுகிறது. ஆக இந்த உடலுக்குள்ளாராக இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இவைகளெல்லாம் சீராக இயங்கினால் மட்டுமே உடல் நலமாக இயங்கும். அவ்வாறு இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தில் வேக குறையோ வேகத்தடையோ
குழப்பமோ திசை மாற்றமோ ஏற்பட்டதேயானால் அதனை வலி என்றும், இடத்தாலும் காலத்தாலும் நீடிக்கும் பொழுது அதனை நோய் என்றும், தாங்க முடியாத பொழுது மரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த உடலுக்குள்ளாராக இந்த இறுக்கங்களை தவிர்ப்பதற்காக இந்த உடல் தேய்த்தல் பயிற்சியை நாம் இப்பொழுது செய்ய இருக்கிறோம். ஆக இந்த பயிற்சியை நாம் செய்யும் பொழுது படுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். ஆக வீட்டில் நாம் தனி அறையில் செய்யும் பொழுது நமது கை உடல் மீது நேரடியாக முழுமையாக பட வேண்டும். அப்பொழுது பாவனை என்னவெனில், நமது கையிலிருந்து காந்த சக்தி உடலுக்குள் போகிறது என்கிற பாவனை அவசியம். இப்போ அந்த பயிற்சியை நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இடது பக்கமாக திரும்பி வலது கையை ஊன்றி மெதுவாக படுத்துக்கொள்ளலாம். இரண்டு கால்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இடைவெளி நல்லா ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. முதல்ல இரண்டு கைகளையும் ஆகாயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. உடல் நல்லா தளர்வாக இருக்கணும். உடல் செல்கள் எல்லாம் தளர்வாக இருக்கிறது என்கிற பாவனை அவசியம். இப்போது வலது கையை எடுத்துகிட்டு வந்து தொப்புளுக்கு மேலே, அதாவது தொப்புளுக்கும் மார்புக்குழிக்கும் சென்டரில் வயிற்று பகுதியில் வச்சுட்டு தொப்புளை சுற்றி மெதுவாக ஒரு சிறிய அழுத்தம் கொடுத்து வலச்சொல்லாம் தேய்ச்சி விடுங்க. மெதுவாக தேய்ச்சி விடுங்க. 1 2 3. இப்போ இடச்சொல்லாக முழு கையையும் பயன்படுத்தணும். 1 2 3. மீண்டும் வலச்சொல்லாக 1 2 3. வயிற்று பகுதியை நாம் சுற்றி முடிச்சிட்டோம். அதே வலது கையை எடுத்துகிட்டு வந்து இடது மார்புக்கு மேலே வச்சு இந்த வலது கை தோள்பட்டையை நோக்கி, வலது தோள்பட்டை நோக்கி வெளிப்புறமாக மெதுவாக கொண்டு சென்று உள்புறமாக கொண்டு வந்து ஒரு சிறிய அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். 1 2 3. இப்போது உள்புறமாக ஸ்டார்ட். 1 2 3. மீண்டும் வெளிப்புறமாக ஸ்டார்ட். 1 2 3. இப்போ கையை கீழே வச்சுட்டு அதே மாதிரி இடது கை எடுத்துகிட்டு வந்து வலது மார்புக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது கை வலது தோள்பட்டையை நோக்கி, அதாவது வெளிப்புறமாக மெதுவாக கொண்டு செல்ல வேண்டும். கீழே கொண்டுட்டு வாங்க. இப்போ கழுத்து நோயை சுற்றுங்க. 1 2 3. மீண்டும் உள்புறமாக ஸ்டார்ட். 1 2 3. மீண்டும் வெளிப்புறமாக ஸ்டார்ட். 1 2 3. இப்போ கையை கீழே வச்சு. ஓகே, நல்லா ஆசனா கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இந்த கிண்டர்கார்டன் பற்றி பேசுகிறப்போ நம்ம கலர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தோம். ஸோ அதில் இருக்க மெயின் ப்ராப்ளம் நம்ம எனக்கு எடுத்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கிண்டர்கார்டனும் பார்க்கறதுக்கு வெள்ளை கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் லேர்னிங் அப்படிங்கிறது எந்த விதத்தில் இருக்குது, கரெக்டான லேர்னிங்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேசுவோம். சிம்பிளாக சொன்னால் கலர்ஸ் அப்படிங்கிறது பெயிண்டில் மட்டும் இருக்கக்கூடாது, அது லேர்னிங் ப்ராசஸ்லையும் இருக்கும். கிரேட், ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டுக்கலாம். பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அந்த பிரேக் விட்டு திருப்பி வந்து இன்னும் கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். வித் இன்ஃபர்மேஷன் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட. இந்த வந்து கொஞ்சம் வளர்ந்தாலே வந்து ரொம்ப பிரச்சனை தாங்க. அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வளரலன்றதுதான் பிரச்சனை. அது வந்து சரிதான். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கேர் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஹேர் கேர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு கமர்ஷியலா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு முடி கொட்டிட்டா போதும், ஒரு முடி நாளைக்கு 20 முடி ஆகலாம், நாளைக்கு 20 முடி கூட இல்லாம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்லாம் வந்து போடுறாங்க. எக்கச்சக்க விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து அட்ராக்டிவா இருக்கிற விஷயத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அந்த ரூட்ஸ் அப்படிங்கறத வந்து மறந்துடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அந்த ரூட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா இன்னைக்கு? கரெக்ட். நம்மளுடைய சித்த வைத்தியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா? அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கூந்தல் அதுக்கான கேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்மளுடைய சித்த வைத்தியர் அருண் வந்து சொல்ல போறாரு. ஓ, கூந்தல் பத்தின விஷயமா? அப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதுல இயற்கையான மனமா செயற்கையான மனமா? நம்ம என்ன நக்கீரரா என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கூந்தல் தைலம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி வந்து சொல்ல போறாரு. அதை பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் இருக்க வேண்டிய, வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய கூந்தல் தைலத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம்.
அதாவது ஹேர் ஆயில். இந்த கூந்தல் தைலம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரிசலாங்கண்ணி கரிப்பான்னு சொல்லுவோம், வெள்ளைப்பூக்கள் உடைய கரிப்பான் கரிசலாங்கண்ணி சாறு 2 லிட்டர் எடுத்துக்கணும். மருதாணி சாறு உங்களுக்கு தெரியும், மருதாணி வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அந்த மருதாணியை எடுத்து பிழிந்த சாறு 1 லிட்டர் அளவு எடுத்துக்கணும். அவுரி, நீலின்னு குறிப்பிடுவாங்க, நீல நிற சாயம் வரும், அந்த அவுரி 1 லிட்டர் அளவு எடுத்துக்கணும். அப்புறம் கறிவேப்பிலை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த கறிவேப்பிலையும் நன்றாக இடித்து சாறு வந்து 1 லிட்டர் அளவு எடுத்துக்கணும். இது எல்லாம் சேர்ந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய் இருக்கணும், சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அது ஒரு 5 லிட்டர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ கரிசலாங்கண்ணி 2 லிட்டர் எடுத்துருக்குறோம், மற்ற 3 சாருமே ஒவ்வொரு லிட்டர் எடுத்துருக்குறோம், அது ஒரு 5 லிட்டர் ஆச்சு. அந்த 5 லிட்டருக்கு சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயாக எரிக்கணும். அதிகப்படியான தீ இருக்கக்கூடாது, சிறு தீயாக எரிக்கணும். இந்த சாரும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து எரிக்கும் போது ஒரு சலசலப்பு ஒளி ஏற்படும், சலங்கை ஒளின்னு நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த சலசலப்பு ஒளி அடங்கும் வரைக்கும் இந்த தைலத்தை அடுப்பில் வைத்து அப்புறம் வடிகட்டி நம்ம ஆற வைத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த கூந்தல் தைலத்தை எவ்வாறு பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எண்ணெய் தேய்க்கிறது காலை நேரங்களில் தான் எண்ணெய் தேய்க்கணும். சாயங்காலம் வேலைக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு தேய்க்கலாங்கிறது சிலருடைய பழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. காலையில் குளித்த பிறகு தேய்ச்சிட்டு போகிறது தான் கூந்தல் வளர்ப்பதற்கு உதவும். அதாவது வெயில் இருக்கும்போது நம்ம தலையில் எண்ணெய் இருந்தால் தான் உடல் சூடு வந்து மெயின்டைன் ஆகும். அதற்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு போகிறோம். இந்த இளநரை, முடி உதிரல், முடி அடர்த்தி குறைவாக, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்ததொரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கூந்தல் தைலத்துக்கு இருக்குது. எல்லா உடம்புக்காரங்களும் இந்த கூந்தல் தைலத்தை வந்து பயன்படுத்திக்க முடியும். சில கூந்தல் தைலங்களை வந்து சளி இருக்கிறவங்க பயன்படுத்த முடியாது, அதிகப்படியான குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தைலமாக இருக்கும். இந்த கூந்தல் தைலத்தில் எல்லா பொருட்களும் சம அளவு நம்ம சேர்த்துருக்குறோம். அதாவது கரிசலாங்கண்ணி சாரும் சேர்த்துருக்குறோம், அவுரி சேர்த்துருக்குறோம், மருதாணி சேர்த்துருக்குறோம், கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். இந்த சாறு இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே சூட்டை சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையதாக தான் இருக்கும். அதனால் யாருக்குமே சளியை தொந்தரவு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. வீட்டிலே எளிதாக சிம்பிளாக தயாரிப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு கூந்தல் தைலமாக இருக்கும். வெவ்வேறு தைலங்களை வந்து பயன்படுத்தி ஏமாற தேவையில்லை. வீட்டிலே இந்த கூந்தல் தைலத்தை தயார் செய்து முடி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். கூந்தல் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே கேர் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேர் பண்ணிப்பேன். இருந்தாலும் உங்களோட மூஞ்சில் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியுதுப்பா, கூந்தல் தைலம்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு குளிர்ச்சியான விஷயம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, என்ன குளிர்ச்சியான விஷயம் அது? என்ன நல்ல விஷயம் கொடுத்தாலும் ஒரு மார்க்கெட்டிங்கோட கொடுக்கணும், நல்லா பேர்லாம் வச்சு சூப்பராக கொடுக்கணும். அப்போ தான் எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாம் குடிக்க மாட்டாங்கல்ல. கொத்தமல்லி சாறுன்னு சொன்னால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் கொத்தமல்லி கீர் அப்படின்னு பேரை மாற்றி நம்மளுக்கு ஒரு சூப்பரான இயற்கை உணவு கொடுக்க வந்திருக்காரு புதுச்சேரி சரவணன் அவர்கள். பார்க்கலாம். வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கொத்தமல்லி கருவேப்பிலை கீர். இது எப்படி செய்யலாம்ன்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நெருக்கிய கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தேங்காய் பால், தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு. எவ்வளோ கொத்தமல்லி இலை போடுறோமோ அதில் 3ல் 1 பங்கு கருவேப்பிலை போட்டால் போதும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டோம்னா 3ல் 1 பங்கு கருவேப்பிலை போட்டால் போதும். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொத்தமல்லி கீர் பார்த்தீங்கன்னா, இது கொத்தமல்லி ரொம்ப வாசமாக இருக்கும், மிகவும் வாசனையாக நல்ல விதமாக இருக்கும். இது பித்தத்தை போக்கும். முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இதில் கருவேப்பிலையும் சேர்க்குறோம். முடி உதிர்தலுக்கு பெரிய தீர்வு இது. கொத்தமல்லி கருவேப்பிலை ஜூஸ் வந்து முடி உதிர்தல், மிகுந்த சத்துள்ள கீரை. அதிக இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா வேறு வரும்போது கொஞ்சம் ஸ்மெல்லாக வரும் சில பேருக்கு, அது கெட்ட ஸ்மெல் வரும். இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த ஸ்மெல் வந்து வாசனை ஸ்மெல்லாக மாறிடும், ரொம்ப வாசனையாக மாறிடும். சோப்பு சென்ட்டு பயன்படுத்த தேவையில்லை. இதெல்லாம் அந்த விதமான இதெல்லாம் இருக்குது. இதில் தேங்காய் பால்ன்ற அமிர்தம் சேர்க்குறோம். அதனால் ரொம்ப நல்ல விதமாக இது வந்து இது பண்ணும். தேவையான அளவு தேன் பால். சின்ன குழந்தைங்களுக்கு இது முக்கியமாக பித்தம் போக்கும். ரொம்ப நல்ல மூலிகை சாறு உள்ள கீர் இது. இது சாப்பிட்டிங்கன்னா வாசனை வச்சு தான் வந்து இது எதில் தயாரிக்கணும்னு கண்டுபிடிக்க முடியும், தவிர வேறு எதை வச்சு இதில் எதில் தயாரிக்கணும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம்.
ஆனால் ஐஸ் வந்து நேரடியாக போடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு வந்து மதிய உணவு இடைவேளையிலோ இல்லை வந்து ஸ்நாக்ஸ் பீரியட் சொல்லணும் இல்லையா, அந்த நேரத்தில் பிரேக் டைமில் ஜூஸாக கொடுத்து அனுப்பலாம். இது அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இப்போ கொத்தமல்லி கேர் தயாராக இருக்குது. இந்த கொத்தமல்லி கேர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், உடம்பு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பித்தத்தை போக்கும் முதல்ல. அது இல்லாமல் வந்து இந்த வந்து கண் பார்வை முடிவுதலுக்கு நல்ல தீர்வாக இது அமையும். வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஓகே, கொத்தமல்லி கீர் எப்படி செய்யறது அப்படின்னு வந்து சொன்னாரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சீசனல் டிஷ் அப்படின்னு சொன்னாலும் இதுல இன்னொரு பியூட்டி டிப்ஸ் கூட இருக்கு தெரியுமா? அதானே பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது செல்ஃபிஷா இல்லாம இவ்வளவு பேச மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க ஜி, என்ன ஜி, இது எல்லாருக்குமே வந்து பொருந்துமா? ஆமா, இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல வந்து இந்த உதடு வந்து வறண்டு போயிடும், ரொம்ப வந்து. ஆமா, அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த இப்படி சொன்னோன்னு பாருங்களேன், எல்லாரும் அப்படி பண்றாங்க. ஒரு சைக்காலஜி, அது சைக்காலஜி இல்ல, பட் சைக்காலஜியை கொஞ்சம் ஓர வச்சுட்டு மெடிசினல் வேல்யூ பத்தி பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும், ரொம்ப பிளாக் ஆயிடும். அது இந்த வெயில் பாத்தீங்கன்னா வந்து உதட வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். உதடா இல்ல துருப்புச்ச தகடு அந்த மாதிரிதான் நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்கச்சக்க க்ரீம் அப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நேச்சுரல் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துமே இந்த கொத்தமல்லி, அதுதாங்க. அது போடலே போதுமா? ஆமாங்க, நிறைய கொத்தமல்லி எடுத்து அதை அரைச்சி அதை வந்து நீங்க லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, இனிமேல் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், ஏன்னா என் வாய் தான் கொத்தமல்லி கீர்க்குள்ள இருக்கு. கிரேட். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா புது புது விஷயத்தை கத்துக்கிறது, ஒரு நாளும் பாத்தீங்கன்னா புது புது விஷயத்தை சொல்றது அப்படிங்கிற ஒரு இன்டராக்டிவ் விஷயம் தான் இனியவன் என்று அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. அண்ட் சௌமியா இன்னைக்கு இறையன் பாய் சார் என்ன விஷயத்தை பத்தி பேச போறாரு? அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ப்ளீஸ். நீங்க வந்து கூடிய சீக்கிரம் ஒரு தத்துவ மேதை ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு என்னோட உள்ளுணர்வு சொல்லுங்க. போங்க, என்னாலேயே நம்ப முடியல, இல்ல வேற எப்படிங்க? ஜி, அதாவது வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஜி. அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரே வேவ் லென்த்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிங்க் இருக்கும், அவங்க நினைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து புரியும், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, இல்ல இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெரியவங்க சில பேர் அப்படி இருப்பாங்க, தெரியும்ல? கரெக்ட் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். என்னவோ வந்து இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்க போகுது, என்னவோ இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அந்த இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய இறையன் சார் பேச போறாரு. ஓகே, உள்ளுணர்வு அப்படின்னோட வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வணக்கம். உள்ளுணர்வு அப்படிங்கிறது யாரெல்லாம் குறைவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேசுகிறவங்களுக்கும் நிறைய பழகிறவங்களுக்கும் இருக்கிறத விட குறைவாக பேசி நிறைய கவனிக்கிறவர்களுக்கு உள்ளுணர்வு ஆழமானதாக இருக்கும். அந்த உள்ளுணர்வு சில விஷயங்களை நம்ம சொல்லணும். நம்ம கூட அதிகமாக பேசாமல் கொஞ்சம் கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் உதயமாகும். நம்ம மனசு ஏதோ ஒன்று சொல்லும், அதை நம்ம கேட்டோம்னா நம்ம ஜெயிக்க கூட முடியும். ஆனால் பல நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உள்ளுணர்வு சொல்கிறத அப்படி தட்டி விட்டுட்டு பகுத்தறிவு மூலம் அதுக்கான ஒரு விடையை தேட முயற்சி செய்வோம். ஏன்னா உள்ளுணர்வு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உள்ளுணர்வு எடுத்த உடனே நம்மளை காஷன் பண்ணும். காஷன் பண்ணும்போது சில சுகங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். அதை பகுத்தறிவு மூலம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். என்ன செய்வோம், உள்ளுணர்வு வேணாம், இதை செய்யாத, இதை குடிக்காத, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லும். உடனே பகுத்தறிவு என்ன பண்ணோன்னா, இதை குடித்தா என்ன ஆக போகுது, 3000 ஆண்டுகளாக மனிதன் இதை குடிச்சிக்கிட்டு தானே இருக்கான், எத்தனையோ பேர் இதை குடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க, பெரிய பெரிய படிப்பாளிங்கள்லாம் குடிச்சிருக்காங்களே, பெரிய சாதனையாளர்கள்லாம் குடிச்சிருக்காங்களே, பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் குடிச்சிருக்காங்களே, இப்போ நாம் குடித்தா என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம் வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். அப்போ நம்ம உள்ளுணர்வை வந்து we will brush aside and we will listen to our reasoning. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு வந்து எது எளிதானதோ அதை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு நம்ம விரும்புகிறோம். இப்போ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். கணவனை விட மனைவி வந்து ஆழமாக சொல்லுவாள், இவர் நம்ப முடியாதுங்க, இவரை நம்பாதீங்க, இவருக்கு கடன் கொடுக்காதீங்க, இது திரும்பி வராது, அந்த ஆள் போக்கே சரியில்லைங்க, அந்த ஆள் பார்வையே சரியில்லைங்க அப்படின்னு ஒரே நொடியில் மனைவியால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே அவங்களால எடை போட முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங். காரணம் என்னென்னா, அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. அப்சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எதிராளி பேசும்போது அதில் இருக்கிற தவறுகள்லாம் நீங்கள் உணர முடியும்.
அதில் ஒரு கோஜன்சி இருக்காது, கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அவன் சொன்னதை அவனே முரண்படுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவன் பொய் சொல்கிறாங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வந்து அவன் குரலில் வந்து ஒரு ஷேக்கிங் இருக்கும். அவன் பொய் பேசும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி காதையோ அல்லது வாயவோ இப்படி இப்படி கை வச்சு மூடுறதை பார்க்கலாம். இதெல்லாம் அவனுடைய பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ பெண்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ஆள் பொய் சொல்கிறாரு, நீங்கள் நம்பாதீங்க, அவரோட போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பணம் கொடுக்காதீங்கன்னா ஈஸியாக வந்து பெண்கள் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒய்ஃப்லி விஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை பெண்கள் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கூட ரொம்ப ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அவங்க தைரியம் அடைஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ரொம்ப எளிதில் அவங்களால தீர்க்க முடியும். ஒருத்தன் வந்து சூதாடுறவன் நிறைய சூதாடி எல்லாத்தையும் இழந்துடுறான். இழந்த பிறகு பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இந்த பாரு நீ எனக்கு வாங்குறல்ல, இந்த பணத்தை இப்பயே ஆடி திருப்பி கொடுக்கலனா உன் வீட்டில் வந்து நான் வந்து எந்த பொருளை ஃபஸ்ட்டு தொடரனோ அந்த பொருள் எனக்கு சொந்தம்ட்டான். இவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறான், இழந்துடுறான். அவங்ககிட்ட வாங்குறது ஒரு 1000 ரூபா, அதையும் இழந்துடுறான். இப்போ அவன் சொல்கிறான், பெட்டு கட்டின மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு எதை தொடரனோ அது எனக்கு சொந்தம்னு. இவன் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இப்போ அவன் வந்து எதை தொடுறானோ அது அவனுக்கு சொந்தம் அப்படின்னு. நாளைக்கு வந்து தொட போகிறான் அப்படின்னு. அவங்க வீட்டில் இருக்கிறது இந்த மனைவியுடைய நகைகள் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே ஏற்கனவே சூதாடி எல்லாத்தையும் தொலைச்சிவிட்டான். அவன் என்ன பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவன் நகையெல்லாம் கழட்டி ஒரு சொம்பில் போட்டு அதை வந்து பரனில் வச்சுட்டான். இவன் வந்தவுடனே அப்படி இப்படி பார்த்தான், எங்கே உன் நகையெல்லாம் அப்படின்னு. பரன் மேலே அந்த சொம்பில் இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணான், ஒரு ஏணி எடுத்து வச்சு அது மேலே ஏறினான். உடனே அவன் சொன்னான், ஃபஸ்ட்டு நீ ஏணியை தான் தொட்ட, அதனால் ஏணி தான் உனக்கு சொந்தம்ன்ட்டு. அது மூலம் அவனை வந்து அந்த மனைவி ஜெயிச்சா அப்படிங்கிறது ஒரு கதை. இது பல நேரங்களில் இது ஒரு சாதாரண கதை மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் கணவன்கள் செய்கிற தவறுகளை, அவளுடைய இழப்புகளை பெண்கள் சரி செய்து குடும்பத்தை நிமிர்த்துபவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஊதாரியாக இருப்பான் ஹஸ்பண்டு. அந்த பெண் வந்து ரொம்ப சிக்கனமாக சேர்த்து அவனுக்கே தெரியாமல் ஒரு கணக்கு ஆரம்பித்து அதில் கொஞ்சம் பணத்தை போட்டு அவனுக்கு தேவைப்படும் போது திருப்பி கொடுப்பது உண்டு. இதெல்லாம் எதனாலன்னா அடிப்படையிலேயே சின்ன வயசுலேருந்தே எச்சரிக்கையோடு வளர்க்கப்படுகிற போது இது மாதிரி உணர்வு இந்திய பெண்களுக்கு உண்டு. இது உலக பெண்களுக்கு உண்டான்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் இந்திய பெண்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்தியாவில் வந்து இந்த குடும்பங்கிற அமைப்பு இருக்க, இதை கட்டி காப்பதும் பல நேரங்களில் இந்த குடும்பம் சிதைவதற்கான நெருக்கடிகள் வருகிற போது அவற்றை உடைத்து எறிவதற்கும் பெண்களால் தான் சாத்தியமாகி இருக்கிறது. பல குடும்பங்கள் இன்றைக்கும் குடும்பம்னு அது இயங்குதுன்னா பொறுப்பற்ற ஆண் இருந்தாலும் அங்கே பொறுப்புள்ள பெண் ஒருத்தி இருப்பாள். அப்போ பெண்ணே பொறுப்பற்றவளாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் பாரதிதாசன் 2 வீடு எழுதினார். ஒரு பெண் பொறுப்புள்ள பெண்ணாக இருந்தால் குடும்ப விளக்கு, அந்த குடும்பம் எப்படி ஜொலிக்கும், எப்படி வந்து சுடர் விட்டு எரியும். அதே 2 வீடாக எப்படி ஒரு பெண் வந்து பொறுப்பு இல்லாமல் இருந்தா அப்படின்னு. அதனால் நம்ம வந்து பெண்கள் மேலே மட்டும் பொறுப்பை போற்ற முடியாது. ஆனால் ஒன்று உண்மை என்னவென்றால், இன்று இருக்கக்கூடிய சூழலில் பல இல்லங்களில் இனிமை தவழ்வதற்கு காரணமாக பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அறிவு வாய்ந்தவர்கள், உள்ளுணர்வு வாய்ந்தவர்கள். அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது தான் ஆண்களுடைய கடமை. நிறுவனங்களில் கூட ஆழமாகவும் அமைதியாகவும் சிந்தித்து மகத்தான சாதனைகளை புரிகிற வல்லமை பெண்களுக்கு உண்டு. அவர்களை பயன்படுத்தி கொள்பவர்கள் முன்னேறுகிறார்கள். உலகம் முழுவதும் பல பங்களிப்புகளை தொடர்ந்து பெண்கள் செய்து வருகிறார்கள். நன்றி, வணக்கம். உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி லைட்டாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு, சூப்பராக சொன்னார் இரேன் பாய் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேச போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து இப்போலாம் எல்லாமே தெரியும், இந்த காலத்தில் குழந்தைங்க இருக்கே அப்படின்னு எல்லா ஜென்ரேஷனும் ஆரம்பிக்கிறதுக்குனே ஒரு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பேசிக்ஸ் அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்ம வீட்லேயே கற்றுக் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கிண்டர் கார்டன் நர்சரியில் தான் வளரும் இல்லையா? கரெக்டாக. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் படித்த காலத்துலலாம் இதுவாக இருந்தது, அப்போ நாங்கள்லாம் படிக்கலையா போகலையா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஆனா வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கரெக்டான ஒரு பாத் வந்து இவங்க வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. அப்ப அந்த பாத் இல்ல, பட் இப்போ இருக்குன்னும் போது அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றது சரியான விஷயம். நீங்க சொல்றது நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு விஷயம் பூம் ஆகுது
ஆகுதுன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் இல்ல ரெப்ளிகேஷன்ஸ் இல்ல அதே மாதிரி மனிபுலேட் பண்ணி வேற பாதைகள் நிறைய வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? கரெக்ட். சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டேல வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கெஸ்டும் வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பர். அப்ப கிண்டர் கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வல் தேவைப்படுது நம்மளுக்கு. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியக்கும் FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நான் சௌமியா கூட கிண்டர் கார்டன் டே அப்படியே வந்து நம்ம ட்ரெயின்ல ஏறி ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போற மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்படியே நம்ம ஒரு 10 வயசு கம்மியா போகுது இல்லையா? 10 வயசு கம்மியா போய் பின்னாடி பார்த்தா கூட வந்து இந்த மாதிரி கிண்டர் கார்டன்ஸ்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். அந்த காலகட்டமே வேற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துட்டு இருந்தாலும் நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன. பட் கிண்டர் கார்டன் அப்படின்னாலே நிறையா வந்துட்டுனால கூட அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? கிரேட்யா. சின்ன பசங்க விஷயம் அப்படின்னு கேஷுவலாக விட்டுறாதீங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஜெயலட்சுமி அவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா SSV மாண்டெஸ்டரி கிண்டர் கார்டன் அண்ட் நர்சரி ட்ரைனிங் சொசைட்டியோட கரெஸ்பாண்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட வந்து கேட்க வேண்டிய கொஸ்டினே வந்து கிண்டர் கார்டன் பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி வந்து எந்த வயசில் சேர்க்கணும் அப்படிங்கிறத கேட்க வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய அப்பா அம்மாவுக்கு வந்து உடனே எப்படியோ போய் சேர்த்துடணும், அவங்க குழந்தைங்க நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆவல் அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஏஜ்லேருந்து சேர்த்தா கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாத்தோட முன்னாடி கிண்டர் கார்டன் டே வாழ்த்துக்கள். இது வந்து டாக்டர் ஃபெட்ரிக் ஃப்ரோபல் அகஸ்தேங்கிறவர் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட பிறந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு கிண்டர் கார்டன் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த இதுக்கு வந்து வயது வந்து 4 வயது வந்து தி பெஸ்ட் ஏஜ் சேர்க்கறது. அதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா 3 வயசுல சேர்க்கலாம். 3லேருந்து 4 வயசு ப்ரீ ஸ்கூல் அமைச்சு 4லேருந்து 6 வயசு 7 வயசு வரையும் கேஜி கிண்டர் கார்டன் போகலாம் குழந்தை எல்லாம். ஸோ அதுதான் வந்து ஆப்ட் ஏஜ். இந்த ஏஜுக்கு முன்னாடி வந்து சேர்க்கறது வந்து கொஞ்சம் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது குழந்தைக்கும். ப்ளஸ் வந்து இல்லை, அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து வராது. சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அந்த 4 வயசுக்கு தான் கிண்டர் கார்டன் போனால் தான் அது கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் வரும். இதை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா மேம், இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, வெளி உலகமே தெரியாமல் வந்து குழந்தைங்க வந்து இருக்காங்க. இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அம்மா அப்பா கூட இருக்கிறவங்களுடைய அந்த சொசைட்டி, அந்த விஷயங்கள் வந்து செட் ஆகிறதுக்கே வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம வந்து கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு புது நபர்கள், புது முகம், புது இடம் சொல்லிட்டு ஒரு புது இடத்துக்கு வந்து குழந்தைய வந்து கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த குழந்தைக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லையா? ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்விமா. அது இதில் வந்து என்னென்னா, இந்த குழந்தைகள் வந்து இந்த 3லேருந்து 6 வயசுங்கும் போது அவங்களோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து நல்லா உருவாக்குறதுனால அவளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் கிண்டர் கார்டன் தேவை. அதுக்கு வந்து மெயின் அவங்க வந்து நல்ல ஸ்கூல் தேர்ந்தெடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கூலாக தேர்ந்தெடுத்து, ஸ்கூல் இந்த சென்ஸ் அதுக்கு வந்து ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இந்த சென்ஸ் கேஜி டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா. ஒரு ஸ்கூல் வந்து 12th வாங்கலாம், சென்டம் ரிசல்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த ஸ்கூலில் கேஜி டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த குழந்தைகளை சேர்க்கும்போது பேரண்ட்ஸ் வந்து ஸோ அது பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கா, அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் போட்ட நார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கள சேர்க்கலாம் ஸ்கூல்ஸில். பட் இந்த கேஜிங்கிறது வந்து குழந்தைகளோட அந்த 3 வயசு வரும்போது தே ஆர் ரெடி டு கோ டு ஸ்கூல். அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் உட்கார வச்சா கூட நம்ம எல்லா விஷயங்களும் பேரண்டாக சொல்லிக் கொடுக்க முடியாது குழந்தைகளுக்கு. ஸோ ஒரு டீச்சர் ஒரு இது ஆர்கனைஸ்டு வேவா வந்து இருந்ததுன்னா அது குழந்தைகளுக்கு இது. அதுவும் இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ இருக்க குழந்தைகள் எல்லாம் சிங்கிள் சைல்டு, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் சிங்கிள் சைல்டு. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியில் வளரும்போது என்ன ஆகிடுறது, அவளுக்கு வேறு எதுவுமே வெளி உலகமே தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தையில வந்து ஒரு இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அவளுக்கு வந்து 4 பேரோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் கிண்டர் கார்டன். குரூப் ஆக்டிவிட்டீஸ் தான் கிண்டர் கார்டனே. ஸோ அதெல்லாம் 4 பேரோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும். 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க குழந்தை. நம்ம எல்லா விஷயங்களும் பேரண்டால வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூல் தேவை. அந்த குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை அண்ட் சொசைட்டியில் எல்லாத்துலேயும் வந்து அந்த குரூப் கூட நம்ம எப்படி வாழ போகிறோம், அவங்க கூட எப்படி கம்பீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கிண்டர் கார்டன்லேயே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது புரியுது. பட் ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கிண்டர் கார்டன் போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கு அந்த குழந்தைங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுச்சு வருது, இல்லை பூ போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அட்லீஸ்ட் சொல்லணும். இல்லை வந்து எனக்கு 1 வருது 2 வருதுன்னு சொன்னா கூட 2 வைக்காம 3 வச்சு அதை சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு நல்ல இது மினிமம் ஹேபிட்ஸ் வந்து டாய்லெட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் கற்றுக் கொடுப்போம், எல்லா பேரண்ட்ஸும் கற்றுக் கொடுப்போம். பட் அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இவங்களா
ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இது இல்லாமல் வந்து ப்ராப்பராக இதில் வந்து சொசைட்டியில் என்னெல்லாம் நம்ம சொல்லித்தரோமோ அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லித்தரணும். அந்த பேப்லிங் சொல்லுவோம், அந்த வயசுலேயே வந்து குழந்தைகளுக்கு நம்மளா வந்து தண்ணிக்கு வந்து ஒரு வார்த்தை, இதுக்கு ஒரு வார்த்தை, அந்த ஒரு இது இல்லாமல் வந்து அது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஜென்ரலாக எல்லா குழந்தைகளும் எல்லாரும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வச்சு, ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது அந்த வயசில், வந்து கிராஸ்பிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுத்து, ப்ளஸ் அவங்க பேர் மெயினாக அவங்களுக்கு என்ன பேருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைக்கு பேர் தெரிஞ்சிருக்கணும், அம்மா பேர், அப்பா பேர், ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், இதெல்லாம் வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இது இல்லாமல் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து மெயினாக கொடுக்கணும் பேரண்ட்ஸ். அவங்க அங்கே போனால் வந்து அது ஏதோ ஒரு இது ஜெயிலுக்கு அனுப்புகிறோங்கிற மாதிரி ஒரு இது மென்டாலிட்டி வராமல் குழந்தைகளுக்கு, ஏன்னா ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க வீட்டில், ஸ்கூல் போகும்போது அதை விட இன்னும் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், இன்னும் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு. அதை கிரியேட் பண்ணி அமிச்சோம்னாலே அவங்க வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க. ஓகே, ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வளர்ந்துருக்கு அப்படி தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டெஸ்க்டாப்போட பாஸ்வேர்ட்லாம் கூட உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பர்ஸ், அப்பா அம்மா ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் அந்த வயசு குழந்தைங்க வந்து இவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயம் இல்லையா? இல்லைம்மா, சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 3 to 6 years தான் வந்து நம்மளோட மேஜர் பிரெயின் டெவலப்மெண்ட்டு. பிரெயின் டெவலப்மெண்ட் எங்கள் மெடிக்கல் இதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் பிரெயின் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன் பிட்வீன் 3 to 6 years. ஸோ அந்த 3 to 6 yearsல குழந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கலாக அங்கே என்ன சொல்கிறோம், எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த இது கற்றுக் கொடுக்கணும், அது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்லாம். எல்லா ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா எவ்வளோ பாட்டுகள் பாடுது, டிவியை பார்த்து 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள். அவங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. அந்த பழமொழியே இருக்கு, 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து நம்ம கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ சொசைட்டி மெம்பராக வந்து நம்ம வி ஷுட் கிவ் த எக்ஸ்போஷர் டு த சில்ட்ரன். அவங்களால கற்றுக்க முடியும் கண்டிப்பாக. எல்லாம் அவங்களுக்கு அந்த மனசில் பதியும். அந்த வயசில் எது சொல்லி கொடுத்தாலும் நம்ம சாகர வரையும் மறக்க மாட்டோம். ஸோ அதனால தான் அப்போ ஆல்ஃபபெட்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, அப்போ இது எல்லா ஆல்ஃபபெட்ஸை 10th ஸ்டாண்டர்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கேஜியில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பதியும். அதனால் 3 to 6 yearsல ஃபோன் நம்பர்ஸே இல்லை, எதுவாக இருந்தாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல் பிரெயின் டெவலப்மெண்ட், நர்வஸ் டெவலப்மெண்ட் வில் டேக் பிளேஸ் இன் 3 to 6 years. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் செய்கிறாங்க, கூடவே நிறைய விஷயம் கொடுத்து வேற அனுப்பிடுறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு பேரண்ட்டுக்கு தான் கண்டிப்பாக குழந்தைய பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 15 years அந்த ஃபீல்டில் இருக்கனால டைவர்ஸ் கிட்ஸை வந்து வெளில வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சிச்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸ்கூலுக்கு வரும்போது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து செல்லம் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் வந்து வெள்ளம் மாதிரி செல்லமாக வந்து ஸ்நாக்ஸே வந்து கொடுத்து அனுப்புவாங்க. சாப்பிட்றதுக்கு தான் போகிறாங்களா இல்லை கற்றுக்கிறதுக்கு போகிறாங்களா தான் இருக்கும். பட் அந்த குழந்தையோட பெரிய பேக் வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டு எக்ஸாக்ட்லி. பட் ஒரு எக்ஸாம்பிள் அதை சொன்னேன். இதையும் தாண்டி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்து அனுப்பலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்னென்ன விஷயங்கள் கொடுத்து அனுப்பலாங்கும்போது நேச்சுரலி ஸ்நாக்ஸ் இந்த சென்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி கிடையாமல் அவங்களுக்கு அந்த மாதிரி சுண்டல் வகைகள், மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி, இல்லை ஏதாவது வீட்டில் பண்ண வகைகள் எதுவுமே வெளியில் வாங்காமல் எல்லாம் வீட்டில் பண்ண ஐட்டம்ஸாக வந்து கொடுத்து அனுப்பலாம். அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் வர மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ். அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர் அந்த குழந்தையோட பேக்கில் இருக்கணும். ஓகே, குழந்தை அப்பாவோட ஃபோன் நம்பர், அப்பாவோட இது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக கேஜி குழந்தை எல்லாரோட பேக்லேயும் இருக்கணும். அவங்க வந்து திடீர்னு ஏதாவது வாமிட் பண்ணிட்டாலோ இது பண்ணிட்டாலோ அந்த டீச்சருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அது வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு குழந்தையோட பேக்கில் இருக்கணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால்குடி அந்த இது மாறாத குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கூடங்களே வந்து சேர்க்க சொல்லி வந்து வற்புறுத்துறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் நடக்கிறது, அது தப்பு ஆக்சுவலாக. பட் 3 வயசு ஆன அப்புறம் ஒரு குழந்தைய 3லேருந்து 4 வயசு ப்ரீ ஸ்கூலும் 4 வயசுக்கு கேஜியும் சேர்க்கறது வந்து கண்டிப்பாக கரெக்டான வயசு தான். அது வந்து பேரண்ட்ஸ் வெளியில் வேலைக்கு போகிறதுனால எல்லாரும் வந்து ரொம்ப சீக்கிரம் 2 வயசு 1.5 வயசுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறது தப்பு. 3 வயசுலேருந்து ப்ரீ ஸ்கூல், 4 வயசு கேஜி வந்து கரெக்டான வயசு குழந்தைகள் அனுப்புறது. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து இந்த ஒரு 3 to 7 இந்த ஏஜ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஏஜ். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் என்ன கேட்டுட்டாலும் அதை வந்து குழந்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு கூட மேம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, இதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் கார்டன் குழந்தையோட ஸ்டோரி புக்கில் இருந்து வந்து படிச்சது தான். இது வந்து எல்கேஜி ஸ்டோரி புக்கில் வந்து படிச்சது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி தான். அப்பா, அம்மா, ஒரு குட்டி பையன், அந்த அப்பாவோட அப்பா, ஸோ தாத்தா, 4 பேர் வந்து இருக்காங்க. இந்த தாத்தா
தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து வந்து மதியானம் வந்து சாப்பிடுவாங்களாம். பட் தாத்தா வந்து ரொம்ப சத்தம் போட்டு சாப்பிடுவாரு அண்ட் அவருக்கு ரொம்ப கை உதிருன்றனால சாப்பாடெல்லாம் ஸ்பில் பண்ணிடுவாரு. ஸோ இது வந்து அப்பாக்கு வந்து பிடிக்காது, இந்த குழந்தையோட அப்பாக்கு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நீங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க டேபிள் எல்லாம், இனிமேல் நீங்க தனியா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு அங்க வந்து சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு அலுமினியம் தட்டை வந்து கொடுத்துருவாரு. ஸோ வந்து they will discard him from the dining table. இது வந்து அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அந்த குழந்தை ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கிட்டு தொடச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும். அவங்க அப்பா போயிட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அலுமினியம் பிளேட்டை வந்து அந்த குட்டி பையன் வந்து வச்சிருப்பான். எதுக்காக இது அப்படின்னா, எப்படியும் வந்து உங்களுக்கும் அந்த வயசானதுக்கப்புறம் நீங்களும் இப்படிதான் மாறிடுவீங்க. ஸோ அப்போ நான் ஒரு பிளேட் தேட முடியாது இல்லை, நான் இப்பவே தேடி வச்சுக்கிறேன், உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வச்சுட்டு இருக்குமா. ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு லேர்னிங்கா, அதாவது அவங்க அப்சர்வ் பண்றது வந்து எந்த அளவுக்கு அவங்களை பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க ஸ்டோரி சொன்னீங்க, ஸ்டோரிலாம் நான் ஒழுங்கா உட்காந்து கேட்டல, ஒரு இன்டர்வல் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வந்து கிண்டர் கார்டன் ஏதுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். பதிகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக் டு யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவர நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், கிண்டர் கார்டன் டே. ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ள வந்து தான் அந்த உலகத்தை பாக்குறோம். அப்படிதான் வந்து ஒரு கிண்டர் கார்டன் நர்சரி ஸ்கூலும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க கத்துக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லா இருந்தாலும் பேசிக்ஸ் நிறைய பேர் கத்துக் கொடுக்கறதுக்கு மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யா கரெக்டா. கலர் அப்படின்னு வந்து நீங்க சொன்ன போது தான் ஞாபகத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கிண்டர் கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ A4 ஆப்பிள், B4 பால், அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாம் வந்து புக்ஸ்ல வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உண்மையா அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து பாருங்க இதுதான் கலர்னு சொல்லிட்டு ஒரு ரெட் ஆப்பிள் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் மேல ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸை வந்து கொடுத்து வந்து வீட்டுல வந்து பிளான் பண்ணுங்க, டெய்லி வந்து தண்ணி ஊத்திட்டு அது வந்து எனக்கு ரிப்போர்ட் சொல்லுங்க, இந்த பிளான்ட் இப்போ வந்து எத்தனை லீஃப் வந்திருக்கு, மொட்டு வந்திருக்கா, பூ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கார்டனிங் அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து புகுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட வந்து சொல்றாங்க. ரொம்ப நாள் முன்னாடி இது வந்ததுன்னா நீங்க போயிட்டு அங்கேயே ஒழுங்கா படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒழுங்கா படிச்சிருப்பேன்ல. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஜெனரேஷனுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அட்மிஷன்லேயே வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறத வந்து பார்க்குறோம். வேறு மாதங்களில் பிறந்தவங்க இல்லை இந்த குறிப்பிட்ட மாதங்களில் பிறந்தவங்க தான் வந்து இந்த பேட்சில் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அந்த டைமில் போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அப்படி என்ன பண்ணணும் அவங்களாம்? அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் எழுதும்போது நமக்கு இந்த வயசு முடிஞ்சிருக்கணும், இந்த மாதம் வரையும் தான் இது பண்ணுவாங்க அப்படி. ஸோ 3.5 வயசு ஜூலை மாதம் வரையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து சேர்த்தா குழந்தையில, அதாவது கீழே சேர்க்கும் போது குழந்தையில வந்து அவங்க 10th எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஏஜ் வரம்பாடே தவிர இவங்களோட இது கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல 2 வயசு 1.5 வயசுலாம் சேர்க்கக்கூடாது. பட் 3, 3.5ங்கிறது வந்து கேஜிக்கு ஒரு 3.5 to 4.5 வந்து கேஜியில் சேர்த்துக்கிறாங்க எல்லா ஸ்கூல்ஸும். ஏன்னா அவங்களோட எல்லா டெவலப்மெண்ட்டும் அந்த இடத்துல ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற ஒரு ஏஜ் வச்சிருக்கிறதுனால இந்த இது ஃபாலோ பண்ணாதான் அவங்களால அங்கே போய் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைன்னா 1 year அங்கே ரீட்டைன் பண்ணிடுறாங்க. இவங்க சேர்த்துக்கிட்டா கூட அங்கே 10th எழுத முடியாது அந்த குழந்தையால. ஸோ அதனால நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். முன்னாடி அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. நீங்க எவ்வளவு விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, குழந்தைங்களை சும்மா உட்கார சொல்றதா இல்லையா? சரிதான். இல்லை இப்போ மேம் வந்து சொன்னாங்கல்ல, சில பேர் வந்து ஆஃபீஸ் போகணும் இல்லை வீட்டில் வந்து குழந்தைங்களை சமாளிக்க முடியல, பயங்கர சுட்டியா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதா ஒரு குழந்தை வந்து ஹெல்த்தியா அதோட ஹெல்த்தியர் சைன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். குறிப்பிட்டா வந்து இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய ப்ரீ ஸ்கூல்ல வந்து என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு தரீங்க? நல்ல கேள்விமா. குழந்தையில வந்து ஆக்டிவிட்டீஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ இல்லாத ஒன்றை வந்து எப்போவுமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஒரு இப்போ இந்த போகோ இது மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து தெரியாத ஒரு விஷயங்களை தானே இமேஜின் பண்ணுறது. இமேஜினேஷன் இஸ் குட், பட் தெரியாத விஷயங்களை பண்ணுறதை விட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், தான் ஷூவை லேஸ் பண்ணுறது, தான் பட்டனை போடுறது, இந்த மாதிரி ஒரு மினிமம் ஆக்டிவிட்டீஸ் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். ஒரு ப்ரீ ஸ்கூலாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் வீட்லேயே கூட ஒரு பேரண்ட்டு கூட ஃபஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கணும் ஆக்டிவிட்டீஸ். குழந்தை தன்னோட ஷூ லேஸ் பண்ணுறதும், தன்னோட பட்டன் வந்து பட்டன் பண்றதும், தனக்கு படி ஏறுறதும், தன்னோட சாப்பாடு டப்பா தான் பிடிச்சிக்கிறதும். ஏன்னா இதெல்லாம் தான் கேஜியில் போனதுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ். குழந்தைகளுக்கு தனக்கு சாப்பிட தெரியல, எவ்வளவோ பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ வந்து கம்ப்ளைண்ட் பண்றது குழந்தை சரியா சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் ஏன்னா தெரியல குழந்தைக்கு. ஸோ இதனால இந்த மினிமம் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு இது பண்ணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் கேஜி ஆக்டிவிட்டீஸ், பசில்ஸ், இது பிரெயின் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ நிறைய வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வருது. இன்னொரு மேஜர் ஆக்டிவிட்டி என்னன்னா குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு
முன்னாடி ரைட்டிங் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சைல்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன உடனே நிறைய சென்டென்ஸாக எழுத சொல்லுவாங்க. ஸோ கேஜியில் வந்து யூஸ் சாண்ட் பேப்பர்ஸ் வச்சு, பழங்காலத்தில் சொல்லுவாங்க மண்ணில் எழுதி பழகணும் அப்படின்னு ஆதிகள். பட் இப்போ வந்து அதெல்லாம் நமக்கு பாசிபிள் கிடையாது. அதனால சாண்ட் பேப்பர்ஸ் வச்சு அதில் வந்து லெட்டர்ஸு, ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து சாண்ட் பேப்பர்ஸில் கட் பண்ணி அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த விரலையே வச்சு அந்த குழந்தைய வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். வீட்லேயா இருந்தாலும் இல்லை ஸ்கூல்லையா கேஜியில் போட்டாலும் அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறச்ச என்ன ஆகும்னா இந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும், ஃபிங்கர் மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் குழந்தைகளுக்கு. ஸோ இதனால் வந்து குழந்தைகளால் வந்து ஸ்பீடாக எழுத முடியும். நிறைய பேரண்ட்ஸ் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே குழந்தைகள் எழுதிட்டு வரதில்ல, டீச்சர்ஸ் அழிச்சிடுறாங்க, போர்டு அழிச்சிடறாங்க, இல்லை இவங்க போய் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. எவ்ரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமில் பேரண்ட்ஸ் உட்காந்து நோட்ஸ் காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு இது வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணும். சின்ன வயசில் வந்து இந்த ஐ ஹேண்ட் மசில் கோஆர்டினேஷன் இல்லாதனால தான் குழந்தைகளுக்கு டைவர்ஷன், அந்த கான்சென்ட்ரேஷன் வரல குழந்தைகள். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு எதுவுமே வந்து வெளியில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கேஜி ஸ்கூல்லையோ இல்லை ஒரு இதுலேயோ வந்து பிளே ஸ்கூல்லையோ வெளியில் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே வந்து உருவாக்கி பண்ணினோம்னா அந்த குழந்தைகள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் குழந்தைலாம் வரும். பொதுவாக வந்து கிண்டர் கார்டன் பற்றி பேசணும், குழந்தைங்களை பற்றி பேசணும், அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்னென்ன குவாலிட்டிஸோட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல இது இந்த குழந்தைகள டீச்சராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அவங்களுக்கு முதல்ல நல்ல ட்ரைனிங் இருக்கணும். அது பேசிக் குவாலிட்டி. அந்த ட்ரைனிங்கை வச்சு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேஜி குழந்தைகள் வந்து அவங்க எதிர்பார்க்காது அவங்க ட்ரெஸ்ஸிங் விதம், அவங்க பேசுகிற பேச்சு, வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். பேஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது அவங்க ரொம்ப வந்து பேஷன்ஸாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளுங்கும் போது நமக்கு எல்லாம் தெரியும், அவளுக்கு வந்து இப்போதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வராங்க. நீங்கள் சொல்கிறப்போ ஒரு குழந்தை அப்பா அம்மா வீட்டிலேயே சமாளிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க, அவ்வளோ குழந்தைங்க ஒரு டீச்சர் எப்படி அந்த பேஷன்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க? அதுதாங்க ட்ரைனிங், அதில் தான் யூஸ் ஆகுது ட்ரைனிங். அவங்களால வந்து இந்த எல்லா குழந்தைகளையும் வந்து ஒரே குழந்தை மாதிரி they have to treat. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பேர்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு டீச்சருக்கு. அவங்கள எல்லாரையும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஸ்கில் ஒரு இது இருக்கு. ஸோ அதை எப்படி வெளியில கொண்டு வரதுங்கிறது தான் ஒரு டீச்சரோட மெயின் இது. பாடம் கற்றுக் கொடுக்கறது எல்லாரும் யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். பட் அந்த குழந்தையோட மெயின் இது என்னதுங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த குழந்தையோட ஸ்கில்லை வந்து வெளியில கொண்டு வரணும் அந்த டீச்சர் வந்து. ஸோ அதுக்கு என்னெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து எப்படியெல்லாம் குழந்தைகள்கிட்ட பேசணும், அவங்களோட பொறுமையா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க வயசுக்கு மாறணும். அவங்க நம்ம ஏஜுக்கு இல்லாமல் அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர் இந்த காலத்து அவங்களுக்கு யாருக்குமே பொறுமையே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால குழந்தைகளுக்கும் எல்லாம் தெரியுங்கிற அசியூம் பண்ணிக்கிறோம். பட் அவங்க இப்போ தான் உலகத்துக்கு வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால சின்ன சின்ன கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு நமக்கு வந்து அது ஒரு சாதாரணமான கேள்வியாக இருக்கும், அந்த குழந்தைக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால குழந்தைகள் முதல்ல அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் டீச்சராகவோ பேரண்டாவோ நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணினோம்னா அவங்களோட இது வந்து டெவலப் ஆகும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக அந்த சப் டாப்பிக்கில் டெவலப் ஆகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குழந்தை டிராயிங்கில் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு குழந்தைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், ஒரு குழந்தைக்கு இம்ப்ரூவ் இது இருக்கும். எல்லாமே வந்து டெவலப் பண்ண வேண்டியது ஆல் ரவுண்டரா இருக்கணும் ஒரு டீச்சர் வந்து. அதே ஒரு களிமண்ணை கொடுத்தா வந்து உப்புமே உருவாக்குறோம் அப்படின்பாங்க. இன்னும் கிண்டர் கார்டன் வேலையே ஃபெட்ரிக் ஃப்ரோபல் என்ன சொல்லுன்னா, ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி ஒரு செடியை வளர்க்குற மாதிரி தண்ணி ஊற்றி எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு டீச்சர் வந்து குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் மதர்னு சொல்லுவோம் டீச்சரை வந்து, ஷீஸ் செகண்ட் மதர், செகண்ட் பேரண்ட் ஆஃப் தி சைல்டு. ஸோ அதனால அந்த அளவுக்கு வந்து வீட்டில் அம்மாவை விட ஒரு படி ஜாஸ்தியா வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் குழந்தை. ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் கிண்டர் கார்டன் யூஸ்வலாக. ஸோ அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட இங்கே ஆனந்தமா இருந்தால் தான் குழந்தைகள் வந்து அது இம்ப்ரூவ் ஆகி அதை சந்தோஷமா வந்து அவங்க திருப்பியும் அடுத்த நாள் வரணும்னு தோணும் குழந்தைகள். அண்ட் நீங்க இப்பெல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா வந்து ஒரு PhD படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குறவங்களோட இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது புரியுது இல்லையா? ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து இந்த பொறுமைன்றது வந்து ரொம்ப முக்கியம் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜா வந்து ஒரு குழந்தை 1000 கேள்வியாவது வந்து கேட்குமா, ஏன்னா அப்பதான் அந்த குழந்தை அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல எத்தனை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். அதுதான், ஏன்னா ஒரு படத்துல கூட வரும்ல, ஏன் மரம் பெருசா இருக்கு, ஏன் காக்கா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நம்மளுக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப சில்லியா இருக்கலாம். பட் அந்த குழந்தைக்கு நம்மளும் அந்த பருவத்தை தானே கடந்து வந்திருப்போம் எல்லாருமே. சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து லாம்பதிகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று
வெல்கம் பேக் பிரியோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவன நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிண்டர்கார்டன் டே. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஜெனரேஷனுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் சொசைட்டியே வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் நீங்க எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க? மாண்டெசரி கிண்டர்கார்டன் நர்சரிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பருவமான ஒரு குழந்தை. நம்ம எல்லாருமே அந்த பருவத்திலேருந்து வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த பருவத்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிய வைக்கணும். முன்னாடி எல்லாம் பிஎட் படிச்சிருந்தாலே வந்து ஒரு டீச்சர் ஆக வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் எல்லாருமே வந்து கேஜிக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக அவசியம். அந்த ட்ரைனிங் இருந்தால் தான் ஒரு கேஜி டீச்சர் வந்து அந்த குழந்தையில வந்து கவனிக்க முடியும். ஏன்னா குழந்தைகளோட இது வந்து இப்போ ஜாஸ்தியாகிடுது. அவங்களோட பிறக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பிறக்கிறாங்க. இப்போ வயிற்றுலேயே குழந்தை கற்றுக்கோங்கிறது தான் நம்மளோட சைக்காலஜி. வயிற்றில் இருக்கும்போது அம்மா வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைகள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் வெளி வந்ததுக்கப்புறம் அவங்கள டேக்கிள் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அந்த டீச்சருக்கு வந்து அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயத்தில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இது எப்படின்னா இந்த 1லேருந்து 6 வயசு குழந்தையில எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ 1லேருந்து 3 வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த வயசில் என்னென்னா அந்த குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கும் குழந்தைகள் 1லேருந்து 3 வயசு வரையும் அம்மா என்ன பேசுகிறாங்க, அப்பா என்ன பேசுகிறாங்க, தாத்தா என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன போய் சொல்கிறாங்களே உண்மை சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது. பட் எல்லாரோட விஷயங்களும் கேட்டுக்கும். குழந்தை தன் என்வாயன்மெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும், எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்த 3 வயசுக்கு கிண்டர்கார்டன் போகும்போது 3-4 வயசில் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த குழந்தை. அதுதான் வந்து இது வந்து ஆக்சுவல் சைக்காலஜி. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்சே என்ன ஆகும், சில குழந்தைகள் அடமெண்ட்டாக இருப்பாங்க, சில குழந்தைகள் இதுவாக இருப்பாங்க, சில குழந்தைகள் வந்து ரொம்ப அரகன்ட் பிஹேவியராக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைய பேன் பண்ணிடுவாங்க. முன்காலத்துலலாம் இந்த குழந்தை இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணுறதுனால ஆகும். 12ஆம் வயசு வந்தாலும் அந்த குழந்தை அப்படி தான் இருக்கும். மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்படியே அவங்கள இப்படித்தான் இந்த குழந்தைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு. இப்போ வந்து எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறோன்னா அந்த குழந்தைய வந்து முதல்ல கேளுங்க, பேரண்ட்டை கூப்பிடுங்க, என்ன நடந்தது அந்த 1லேருந்து 3 வயசுல அந்த குழந்தை என்னெல்லாம் கற்றுக்கிறதோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த குழந்தை 3 வயசுக்கு அப்புறம் கேஜிக்கு வரும். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்கிறோம் என்னெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. அந்த 1லேருந்து 3 வயசு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி பேசினாங்க, எப்படி பிஹேவ் பண்ணாங்க. இல்லை சில குழந்தைல ஆம்பளை பையனா வளர்த்து விட்ருவாங்க, நீ எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி சில வீடுகளில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அடி இது பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டி இருந்தாலோ அதை வந்து வளர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த குழந்தைக்கு தப்புன்னு தெரியாது. அது இங்கே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பக்கத்து குழந்தைய அடிக்கிறதோ இல்லை எடுத்துக்கிறதோ பொருள் எடுக்கிறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறது. அந்த ஷேரிங்குங்கிறதே வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் ரொம்ப டெவலப் பண்ணி விட்ருவாங்க. அது வந்து இருக்கவே இருக்காது குழந்தைகளுக்கு. சுத்தமாக அந்த ஹேபிட்டே வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எது கேட்டாலும் போய் கடையில் என்ன காமிச்சாலும் வாங்கி கொடுத்துட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அடுத்த குழந்தையோட நம்ம பகிர்ந்துக்கணும், நமக்கு ஒரு அவங்களுக்கு கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு விஷயமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அது தப்புன்னு சொல்லுவாங்க, தெரியாது குழந்தைக்கு. ஸோ அதனால் முதல்ல ஆஸ் அ டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அந்த 1லேருந்து 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி இருந்தது, வீட்டோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எனக்கு கண்டிப்பாக திருத்தலாம். ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை வரையும் வந்து அவங்களோட எல்லா ஹேபிட்ஸும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றலாம். ஆனால் விட்டுட்டோன்னா 7லேருந்து 12 வயசு வரையும் எதுவுமே மாறாது. ஓகே, அதுதான் வந்து சைக்காலஜி. அது ஃபுல்லாகவே வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இந்த 6-7 வயசுக்குள்ளே நம்மளால் எல்லாமே திருத்தலாம். குழந்தையோட அத்தனை இது வந்து எல்லாமே நல்லது வந்து எது கெட்டது எது நல்லதுன்னு அவளுக்கு புரிய வைக்கலாம், எல்லாமே திருத்தலாம். அதுக்கு தான் வந்து ட்ரைனிங் இஸ் கம்பல்சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து கிண்டர்கார்டன் இதுக்கு வராங்க, அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. பட் அதை அங்கேயே மறந்துட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு அவங்க வந்து வரக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களை கொஞ்சம் எங்கேஜ்டா கொஞ்சம் ஆக்டிவாக வந்து வச்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஒப்பீனியன் சஜஷன் சொல்லுங்கள். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலாம்? ஆமாம் மேம், நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ரைம் சிடிஸ்லாம் வாங்கி போட்டு அவங்களும் பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதில் இன்னொரு இது என்னென்னா ஸ்கூலில் வந்து குழந்தைகளுக்கு என்னென்னா ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறது தான் கரெக்ட். அது நம்ம பேரண்ட்டாக வந்து எவ்வளோ என்ன மாற்றினாலும் என் டீச்சர் இப்படித்தான் எனக்கு ரைம் பாட சொல்லி கொடுத்தாங்க, என் டீச்சர் எனக்கு இப்படித்தான் சம் போட சொன்னாங்க, இதுதான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆணி வேராக வந்து அப்படியே பதியறது மனசில், டீச்சருக்கு தான் கரெக்ட் அப்படிங்கிற. ஸோ முதல்ல வந்து டீச்சர் அண்ட் பேரண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு முதல்ல டீச்சர் ஆஃபன் வந்து பேரண்ட் மீட்டுக்கு தான் ஒரு பேரண்ட் போய் டீச்சரை பார்க்கணுங்கிறது கிடையாது. டெய்லியுமே அவங்களோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து போய் கலந்துண்டு ஆஸ் அ பேரண்ட் அவங்களோட வந்து இது பண்ண அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தெம்பு வரும். அம்மா இங்கே நம்மளோட ஆக்டிவாக இருக்காங்க, வராங்க, நம்மக்கிட்ட ஸ்கூல் டீச்சர்கிட்ட பேசுகிறாங்க. டீச்சர் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக நல்லா இருக்கணும். அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தைய வந்து அடுத்து நம்மளால் இது பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸாக கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டட்,
அதாவது அதே சொல்லி தரணுங்கிறது இல்லை, அதுக்கு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக வந்து வீட்டில் கொஞ்சம் எடுத்தால் வந்து குழந்தைகளுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக. அவங்க ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்து இவங்க ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எது கரெக்டுங்கிறது குழந்தைக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அந்த டீச்சர் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி. இந்த ஒரு இதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னதான் வந்து மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ளே போனாலும் எவ்வளோ விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட திறமைகளை வளர்த்துட்டே இருந்தாலும் பேசிக்காக நம்ம வந்து சர்வை பண்ணுறதுக்காக, அதாவது இந்த உலகத்தில் எல்லா தடைகளையும் தாண்டி போய் வாழ்றதுக்காக தான் வந்து இருக்கும் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 வயசுக்கு வந்து பஸ் பிடிக்கிறப்போ ஒருத்தர் ஓடி போய் ஏறாருன்னா சின்ன வயசில் அவர் ஓடி பழக்கப்பட்ட அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவர் எப்பவுமே வளர்த்துக்கிட்டதுனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இடங்கள் இருக்க மாட்டேங்குது விளையாடுறதுக்கு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம், அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் கம்பல்சரி. கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைகளுக்குமே அது ரொம்ப முக்கியத்துவம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ எல்லா கிளாஸ்க்கும் கூட்டின்னு போகிறாங்க, சேர்க்குறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. ஐபேட் வச்சுக்கிறது கரெக்டு தான், அதுலேயே ஃபுட்பால் ஆடுறாங்க, அதுலேயே வாலிபால் ஆடுறாங்கங்கிறது ஒரு பக்கம் பேச்சு இருந்தாலும் இப்போ வந்து நிறைய எக்ஸ்போஷர் குழந்தைகளுக்கு வந்து இருக்குது. இப்போ பேரண்ட்ஸாகவே எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் கூட்டின்னு போய் எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டு வெளியில் ஃபுட்பால் ஆடுறது, வாலிபால். பட் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த 3 வயசுலேருந்து 7 வயசு கண்டிப்பாக சேர்க்கலாம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு எந்த ஆக்டிவிட்டியில் எல்லாத்தையும் காமிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்டிவிட்டியில் குழந்தை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸை திணிக்கக்கூடாது முதல்ல குழந்தைகள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நீ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணுங்கிறது இல்லாமல் வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் காமிச்சு, இந்த மாதிரி வெவ்வேறு வகைகள் இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில். மினிமம் எக்ஸசைசஸ் இப்போ ஸ்கூல்ஸ்லேயே எல்லாரும் சொல்லித்தராங்க. யோகா கம்பல்சரியாக சொல்லித்தராங்க எல்லா ஸ்கூல்ஸ்லேயும். இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யோகாக்கு. ப்ரீ ஸ்கூலாக இருக்கட்டும், கேஜியாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லித்தராங்க. அது இல்லாமல் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தையில, ஏன்னா நானும் மற்ற பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க குழந்தை கராத்தே போகிறது, அவங்க குழந்தை டான்ஸ் போகிறது, நானும் என் குழந்தை குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதில் அனுப்பக்கூடாது. அதனால எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல காமிச்சு கொடுத்து அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டான விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயே நல்ல சாம்பியனாக கூட வரலாம். கிரேட் மேம். ஸோ இன்னைக்கு வந்து கிண்டர் கார்டன் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி பசங்களுக்கே டீச் பண்ணிட்டு இந்த 2 பெரிய பசங்களுக்காக டீச் பண்ணிக்கேன். எங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து டீச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கும் போயிட்டு ஒரு குட்டி கிளாஸில் உட்காந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வயசில் ஒரு பிளான்ட்டை வைக்கிறோம், ஒரு ட்ரீ வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கோணலாக வளர்ந்துருக்கான்னு பெருசானது தான் தெரியும் இல்லையா? ஸோ ஒரு பேஸ்லேயே வந்து எந்த விஷயத்த வந்து எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுட்டீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை விட வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு தனி பாசம் இருக்கும், ஸ்கூல் டீச்சர்ஸ் மேலே வந்து ஒரு தனி பாசம் இருக்கும். ஆனால் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிமிட்டோடய வந்து இருக்கும் இல்லையா? அதுவும் குறிப்பாக வந்து மேம் சொன்ன மாதிரி கேஜி டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே வந்து கோல்டன் மெமரிஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்மளை வந்து ஷேப் பண்ணுறதே வந்து அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இங்கே கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க about kindergarten and about also parenting. Thank you so much. Thank you so much. All the best. அடுத்து நம்ம ஒரு வெப்சைட் சொல்ல போகிறோம். சூப்பர். என்ன வெப்சைட் அது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதோட பேர் abcya.com. abcya? Yeah. abcya.com. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிண்டர்கார்டன் சில்ட்ரனுக்கான ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் கேம் அண்ட் ஆக்டிவிட்டி சைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து முக்கியம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். அது மூலியமா தான் எல்லாத்துக்கும் கற்றுக்கிறோம். ஆமாம், குழந்தைங்க ஆனால் என்ன ஆகிடுறாங்கன்னா வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்கள அதுலேருந்து டைவர்ட் பண்ணணும், ஆனாலும் வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து பிடிக்கும், அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஸ்டடீஸ் அந்த மாதிரியே வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிசி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரியான குட்டி குட்டி கேம்ஸ், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸ், அது வந்து இ புக்ஸ் மாதிரியே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஷேப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனிமேட்டடா கலர்ஃபுல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கலர் புக்ஸ் கூட இருக்கும்ல? ஸோ நிறைய விஷயம் நீங்க வந்து பிரிண்டா பாக்குற விஷயங்கள், நம்ம கத்துக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டலா வர்ச்சுவலா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு வர்ச்சுவலா வந்து பாக்குறது ஒரு விஷுவல் தாட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட்ல வந்து பாக்குற விஷயங்களும் அது கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கலாம் இல்லையா? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க, போயிட்டு ஒழுங்கா ஏபிசிடி இப்பயா படிங்க. இனிமே தான் நான் போய் படிக்கிறோமா, இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெப்சைட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு பேர், அதோட பேர் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன். ஓகே abcya.com. abcya.com. சாமி உங்களுக்காக தெரியும் abcya.comல எடுத்து வந்திருக்காங்க. எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எங்களோட பாராட்டுகள் மட்டும் நாங்க மெயின் பண்ணல, எங்க ஷோஸ்ல, அதாவது நம்ம ஷோஸ்ல என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணா ரொம்ப
நல்லா இருக்கும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி நாங்கள் ஃபீட்பேக் சொல்லிட்டு இருக்கோம். வழக்கமாக ஷோ முடிஞ்சாலும் சொல்லுவாங்களேப்பா அப்படிலாம் எழுந்து போயிருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அப்படி இல்லைனா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம். இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கிட்ட சொல்லி கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. சம்மர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி நாளைக்கு உங்களோட நாளை இன்னும் பொண்ணான நாளாக மாற்றுறதுக்காக நாங்கள் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். திருப்பி நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோம் புதிய FM ஸ்டேஷன்ல. இனியவை இன்று வித் சௌமியா and Varun.